பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகளே, நீங்கள் சந்தித்து எப்படியாவது கேட்டுத்தர வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனை பாண்டவர்கள் பணிக்க அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு அவன் செய்த அதர்மத்தை எடுத்து கூற, பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இவ்வளவோ உயர்ந்த உபதேசங்களை கூறியும் அதை சிறிது கூட செவி மடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க, இதை அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து பக்தர்களை மகிழ்வித்து, இனி யுத்தம் ஒன்றே இதற்கு தீர்வு என்று குந்தியை சந்தித்து, உன்னுடைய மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டவுடன் மிக நீண்ட உபதேசத்தை செய்தார். இதை பீஷ்மர், துரோணர் கேட்டு துரியோதனிடம் அவர்களுடைய பங்குக்கு நிச்சயமாக போரில் பாண்டவரை வெல்ல முடியாது மற்றும் நாங்கள் இருப்பதோ சொற்ப நாட்களே, அதாவது மறைமுகமாக நாங்கள் இந்த போரில் இறப்பது உறுதி என்று கூறியும் அதை சட்டை செய்யவில்லை துரியோதனன். இப்போ கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறினான். பாண்டவர்கள் நீ மூத்தவன், நீ ராஜ்யத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் கர்ணன் அதை மறுத்தான். பகவான் கிருஷ்ணன், நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் நீ தர்மத்தின் பக்கம் நிற்க மாட்டாய் அல்லவா என்று விறுவிறு என பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு சென்று பாண்டவர்களை சந்தித்து அஸ்தினபுரத்தில் என்ன நடந்ததோ அதனை கூற, இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பம். உடனே குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து மற்றும் யாக யஜ்யங்களை செய்து தான தர்மங்களை அழைத்தான். பாருங்க, சகுனுடைய மகன் உலூக்கனை அழைத்து துரியோதனன் தூதுவனாக அனுப்பினான். எவ்வளவெல்லாம் மனதிற்கு காயத்தை ஏற்படுத்த முடியுமோ அவனுடைய உபதேசம் அப்படி இருந்தது. அதனை கேட்டும் அவனை தாராளமாக நீ இங்கேயே இருக்கலாம், செல்ல வேண்டும் என்று நினைத்தால் செல்லலாம் என்றான். இதுதான் தர்மராஜனுடைய தயை. பலமும் பலவீனமும் தர்மராஜனுடையது இதுதான். இப்போ போரில் யார் ஜெயிப்பார்கள் என்கின்ற சகுனங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று திருதராஷ்டிரன் கேட்க வேதவியாசரிடம் சகுன சாஸ்திரத்தை விளக்கினார் வேதவியாசர். திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு அளித்து மகாபாரத யுத்த களத்தில் என்ன நடந்தது என்பதனை திருதராஷ்டிரனுக்கு கூறும்படி மகாபாரதம் வர்ணிக்கிறது. அதாவது சிறிது நாள் கழித்து வந்து சஞ்சயனை பார்த்து யுத்த களத்தில் என்ன நடக்கிறது என்றால் அவனுடைய முதல் வார்த்தை, 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார். ஐயோ, என்னுடைய குழந்தைகளை காப்பவர் அவர்தான் என்று நான் மலை போல் நம்பியிருந்தேனே, நானே அவரது வீழ்ச்சிக்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு திருதராஷ்டிரன் புலம்ப ஆரம்பித்தார். எப்போ பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையை திருதராஷ்டிரன் கேட்டானோ, என்ன நடந்தது என்பதனை விரிவாக கூறு, முதல் நாள் யுத்தத்திலிருந்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை 3வது நாள் 4வது நாள் யுத்தம் வரையிலும் என்ன என்ன நடந்ததோ அதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். 4வது நாள் யுத்தத்தில் துரியோதனுடைய 25 தம்பிகளை பீமசேனன் பாருங்க ஒரே சமயத்தில் வீழ்த்தினான். தன் கண் முன்னே 25 தம்பிகளை இழந்த துரியோதனன் இப்பொழுது பீஷ்மாச்சாரியாரிடம் வந்து இவ்வளவு பேர் வீழ்வதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியாரிடம் கேட்க, அப்போ தர்மம் பாண்டவர் பக்கம் இருக்கிறது துரியோதனா, நீ பகவான் கிருஷ்ணனை சாமானிய ஒரு மனிதன் அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்க. இல்லை, அவனே சர்வோத்தமன், இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமானவன். அது மட்டுமல்ல, பாருங்க, பாண்டவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ அது பகவான் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரீத்திகரமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அதர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பாண்டவர்களிடத்தில் இல்லை. சாஸ்திரம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதே பகவான் கிருஷ்ணன் உன்னை நாடி வந்த போதும்
அவனுக்கு எவ்வளவு அபமானங்களை பாண்டவர்களுக்கு, அதாவது கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட அவமானத்தை நீ நிகழ்த்தி காட்டினாய். அப்ப என்ன ஆச்சு? பகவான் கிருஷ்ணனை யார் சரண் அடைகிறார்களோ அவர்கள் பக்கம் வெற்றி என்பது நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியார் கூறினார். அது மட்டும் அல்லாமல் வேண்டிய வரங்களை கொடுப்பவன் பகவான் கிருஷ்ணன். சரி, அவனை சரணடைந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அவன் தருவது ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய புத்தியை கெடாது பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நேரத்திலும் நம்மளுடைய புத்தி கெடுவதில்லை, ஆனால் உன்னுடைய புத்தி கெட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதையெல்லாம் கேட்டு, ஓ அப்பேற்பட்ட சர்வோத்தமனா கிருஷ்ணன் என்று சும்மா போலியாக ஒரு வணக்கம் தெரிவிப்பதாக நடித்து விட்டு கிளம்பினான். 5வது நாள் யுத்தம் ஆரம்பமானது. 5வது நாள் யுத்தத்திலும் பீமசேனுடைய பராக்கிரமம் பாருங்க, 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் எத்தனை ஆனாலும் பீமசேனனுடைய பராக்கிரமம் பார்த்தீங்கன்னா என்றும் குறையவில்லை. ஒவ்வொரு நாள் யுத்தத்திலும் பீமனுடைய பராக்கிரமம். இந்த தடவை துரியோதனன் என்ன செய்தான்? தன்னுடைய 10 தம்பிகளை, ஏன்னா கோபம் இருக்கு இல்லையா, 25 தம்பிகளை இழந்திருக்கிறான். 10 சகோதரர்களை துரியோதனன் அனுப்பி பீமசேனன் மேல் பான மழை, அதாவது கொஞ்சம் கூட என்ன ஓய்வில்லாமல் வரிசையாக பானங்கள் பீமன் மேல் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் திருஷ்டத்யும்னன் சகாயத்துக்கு வந்தார். பீமசேனனும் திருஷ்டத்யும்னனும் நெருங்கிய நண்பர்கள். இப்ப சம்மோகன அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்திரத்தை விட்டவுடன் அந்த கௌரவாதிகள், அதாவது துரியோதனுடைய தம்பிகள் மூர்ச்சையாகினர். இந்த நேரத்தில் பீமசேனன் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டான். எப்படின்னா, கொஞ்சம் அந்த கவச்சத்தை எல்லாம் சரி செய்து கொண்டு, ஏன்னா தொடர்ச்சியாக பானமழை விழுந்திருக்கிறது. சம்மோகன அஸ்திரம்னா மூர்ச்சை. இதை பார்த்தார் பீமசேனர். ஓஹோ, சம்மோகன அஸ்திரத்தால் நம்மளுடைய துரியோதனுடைய புதல்வர்கள் என்ன ஆயிருக்காங்க? மூர்ச்சை ஆகியிருக்கிறாங்க. உடனே ஓடி வந்து விஞ்ஞான அஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை விடும் பொழுது அவர்கள் அந்த மூர்ச்சையாக இருந்தார்கள் இல்லையா, விழித்து எழுவர். இது பாருங்க, எப்பேற்பட்ட அஸ்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆச்சரியம். ஒரு அஸ்திரத்தை விட்டால் எல்லாரும் மூர்ச்சையாவது, மற்றொரு அஸ்திரத்தை விட்டால் அந்த மூர்ச்சையை தெளிவிப்பது. இதெல்லாம் பாருங்க, ஒரு மந்திரத்திற்கு எவ்வளவு சக்திகள் இருந்தன. இன்று அந்த வித்தையை நாம் மறந்துவிட்டோம், மறக்கடிக்கப்பட்டது. அந்த வித்தையை ஊக்குவிக்கவில்லை. இதுதானே உண்மை. அப்போ இனி அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரோணாச்சாரியாருக்கும் பீமசேனனுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா துரோணருடைய சாரதியை கொன்றான் பீமசேனன். உடனே ஓடி சென்றார் துரோணர். பாருங்க, அப்பேற்பட்ட பராக்கிரமம் பீமசேனனிடம் இருந்தது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருதவர்மனுக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் யுத்தம். உடனே இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா கிருதவர்மன் ஓடி சென்றான். இந்த தடவை பாருங்க, கௌரவர்கள் எல்லாம் யாரோடு போர் புரிகிறார்களோ எதிர்த்து நிற்க முடியாமல் ஓடி சென்றனர் அப்படின்னு தான் நிறைய இந்த 5வது நாள் யுத்தத்தில் எழுதுறாங்க. இப்போ துரியோதனனுக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் யுத்தம் நடந்து கொள்ளும்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தான். ஆஹா, துரியோதனன் திருஷ்டத்யும்னன் போர் புரிகிறானே, நான் போர் புரியும் போது எனக்கு சகாயத்திற்கு வந்தவன். உடனே பீமசேனனும் சேர்ந்து கொண்டான். துரியோதனுடைய ரதத்தை முறித்தான். உடனே ரதம் இல்லாமல் துரியோதனன் கீழிருந்து போர் புரிந்து கொண்டிருந்தான். கழுத்திற்கும் இதயத்திற்கும் நடுவில் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு பானத்தை விட மூர்ச்சையானான். யாரு? துரியோதனன். சாகவில்லை, மூர்ச்சையாகி விழுந்தான் என்று எழுகின்ற. எப்பொழுது துரியோதனன் மூர்ச்சையானானோ அங்கிருந்து நேரா கிருபாச்சாரியார் ஓடி வந்து துரியோதனனை எடுத்து தன்னுடைய ரதத்தில் எடுத்து கொண்டு அழைத்து சென்றார். இப்போ 5வது நாள் யுத்தத்தில் கௌரவனுடைய சேனைகள் நிறைய நாசமாகின. இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமனும் அர்ஜுனனும் போர் புரிந்து கொண்டிருந்தனர். இப்போ ரதம், துவஜம், காண்டீவம், சாரதி, இது அத்தனையும் அர்ஜுனனுடைய பலமாக இருந்தது. பகவான் கிருஷ்ணனே சாரதி ஆவது, துவஜத்தில் ஹனுமன் இருப்பது,
காண்டீபம் என்கின்ற உயர்ந்த தனுசை பெற்றது. இப்படி பல விஷயங்கள் அர்ஜுனனிடம் இருந்தது. ஆனால் அஸ்வத்தாமனை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவனும் மாவீரன். அவன் என்னன்னா, இவா 2 பேருக்கும் யுத்தம் ஆரம்பமானது, அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும். பாருங்க, அஸ்வத்தாமன் கிருஷ்ணன் மேலேயே 7-8 பானங்களை விட்டான். உடனே இதை கண்டவன் ஒரு பானம் விட்டான், அஸ்வத்தாமனுடைய கவச்சம். அது அனைத்தும் என்ன சொல்றது தாண்டி, அதை தாண்டி அவனுடைய கிருதயம் மேல் விட்டது அர்ஜுனன் விட்ட பானம். உடனே அந்த பானம் தாங்க முடியாது. அஸ்வத்தாமன் நின்று கொண்டிருந்தவன் நீர விழுந்தான், கீழ் விழுந்தான். இன்னொரு பக்கம் அபிமன்யுக்கும் சித்திரசேனனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் துச்சாசனன் வந்தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷணன், அது யாருன்னா துரியோதனுடைய மகா. அந்த துரியோதனுடைய மகனுக்கும் அபிமன்யுக்கும் சண்டை நடந்தவுடனே நேராக வந்தான். வந்து துரியோதனன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான். அதாவது பீமசேனன் அன்று மட்டும் 25,000 சைன்யங்களை நாசம் செய்தான் 5வது நாள் போரில் அப்படின்னு விவரிக்கிறது மகாபாரதம். ஒரு நாளைக்கு 10,000 பேரை குறைந்தபட்சம் இந்த யுத்த களத்தில் வீழ்த்துவேன் என்று பீஷ்மருடைய பிரதிஜை இருந்தது. ஆனால் பாண்டவர்கள் ஒரே நாளில், அதாவது 5வது நாளில் 25,000 பேரை நாசம் செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல மிக என்ன சொல்லுது பலமான போர் யாருக்கு அப்படின்னா சாத்தகிக்கும் பூரி சிரவசர்க்கும் நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய தந்தை போர் புரிந்து கொண்டிருப்பதை கண்ட அவருடைய 10 குழந்தைகள், சாத்தகியினுடைய குழந்தைகள், உடனே சாத்தகி முன் நின்று முதலில் எங்களை வீழ்த்த பின் என் தந்தையுடன் போரிடலாம் என்று வீரமாக பேசினர். அதை கண்டு மகிழ்ந்தான் சாத்தகி. உடனே பூரிசிரவஸ் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அந்த 10 குழந்தைகளையும் தன்னுடைய தந்தை முன்னாடியே கொன்று குவித்தான் பூரிசிரவஸ். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, தன்னுடைய குழந்தைகள் வீழ்ந்து கொண்டிருந்த போதும் சாத்தகி அழவில்லை. அதுதான் சத்திரிய வம்சத்தில் எதிரியை எதிர்த்து நின்று என்னுடைய மக்கள் வீழ்வதை வீரம் என்று நினைப்பது சத்திரிய தர்மம். உடனே பாருங்க, சாத்தகி பூரிசிரவனுடைய யுத்தம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பீமசேனன் ஓடி வந்தான். 10 குழந்தைகளை இழந்து ஒருவனாக நின்று சாத்தகி பூரிசிரவஸை எதிர்த்து கொண்டிருக்கிறான். இப்ப என்னன்னா, உடனே சாத்தகியை தன்னுடைய ரதத்தில் ஏற்றினான் பீமசேனன். உடனே துரியோதனன் பார்த்தான், பூரிசிரவஸ் இவ்வளவு பெரிய அற்புதமான செயலை செய்திருக்கிறான். ஓடி வந்து ரதத்தில் பூரிசிரவஸை ஏற்றி கொண்டார். இப்போ 5வது நாள் யுத்தம் மாலை நேரம் அது ஆனதால் உடனே இத்துடன் முடிந்தது. திருதராஷ்டிரன் இதை கேட்டவுடன் அழுது கொண்டிருந்தார். சுமார் முதல் நாளை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் பாருங்க 25,000 சைன்யம் அழிந்தது 5வது நாள் போரில் தான். இதையெல்லாம் பாருங்க, இதை கேட்க முடியாது துரியோதனன் ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டான். ஏன் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய படை வீரர்களை இழந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதை கேட்ட சஞ்சயன், அப்பா அது ரைட்டு, ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது அழுது பிரயோஜனம் இல்லை திருதராஷ்டிரா. யாரு? சஞ்சயன். அப்போ விதுரன் ஒரு குழந்தைக்கு சொல்வது போல எவ்வளவு விஷயத்தை உனக்கிட்ட சொன்னான். விதுரன் அத்தனை சத்தியமான வார்த்தைகளை சொன்னான். இது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ராமாயணத்தில் ராவணன் செய்த தவறை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தன்னுடைய தம்பியான விபீஷணன் எடுத்துரைத்தான். ஆனால் ராவணன் என்ன செய்தான்? அவனுடைய பேச்சுக்கு விலையே கொடுக்காது மாறாக விபீஷணனை சபையிலிருந்து துரத்தினான். கடைசியில் முடிவு என்ன ஆயிற்று? ராவணன் வீழ்ந்தான். நீ செய்வது தவறு என்று சொல்லும் போது கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது போல் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சிந்திப்பவன் ஜெயித்து விடுவான். ராவணனும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, துரியோதனனும் ஏற்றுக்கொள்ளவில்லை,
திருதராஷ்டிரனும் எத்தனையோ உபதேசங்கள் கூறிய போதும் அதை என்ன சொல்லுது, கேட்டு எள்ளி நகை ஆடினே தவிர அதை பார்த்து கொஞ்சமும் திருந்தவில்லை என்று தானே அர்த்தம். பாருங்க, எப்போ பாண்டவர்களை அழைத்து வரும் பொழுதே விதுரன் கதறினான். பகடை ஆட்டம் என்பது மோசமானது, தர்மத்திற்கு எதிரானது, தயவு செய்து வேண்டாம், பாண்டவர்களுக்கு உன்னால் எந்த துன்பத்தையும் தந்துவிடாதே. இதையெல்லாம் ஏன்னா விதுரன் ஒரு தீர்க்கதரிசி, பகவான் கிருஷ்ணனுடைய பக்தர்கள் பாண்டவர்கள், அவரை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற உண்மையை அறிந்தவன். பாருங்க, இவ்வளவு பேர் இவ்வளவு உபதேசம் சொல்லியும் எதையுமே கேட்கலையே. ஒரு நோய்வாய்ப்படுபவனுக்கு பத்தியம் என்று சொல்வார்கள், இதை சேர்க்கலாம் இதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதையெல்லாம் கேட்க மாட்டேன் என்பவன் அந்த ரோகம், அதாவது அந்த நோய் அதிகமாகத்தானே வேண்டும், அதை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். அந்த நிலையில்தான் திருதராஷ்டிரா நீ இருக்கிறாய். நீ என்ன செய்தாயோ அதனுடைய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சஞ்சயன் அற்புதமான உபதேசத்தை திருதராஷ்டிரன் கூறுவதோடு 5வது நாள் யுத்தத்தை நம் கண்முன் நிறுத்தினார் வேதவியாசர். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.